வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தமிழகத்தின் அதிக மக்கள் கூடும் தெரு மற்றும் மிக பிரபலமான ரங்கநாதர் தெருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ரங்கநாதர் தெரு சென்னை டி நகர்ல தாங்க அமைஞ்சிருக்கு. அது என்ன டி நகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1923வது வருஷம் உருவான இந்த இடம் அப்போதைய நீதி கட்சி தலைவர்களில் ஒருவரான பி.டி. தியாகராய செட்டியார் அவர்களின் நினைவாக தியாகராய நகர் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்ப சுருக்கமா எல்லாரும் டி நகர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டி நகர் வந்துட்டு ரங்கநாதர் தெரு போற வழியிலே பாத்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்குங்க. மெட்ரோ வேலை நடக்கிறதுனால ஒருத்தர் 2 பேர் போகிற அளவுக்கு தான் வழி இருந்தாலும் இங்கே எப்போவுமே கூட்டத்துக்கு மட்டும் குறைவே இல்லை மக்களே. அண்ட் ஃபைனலி மோஸ்ட் க்ரௌடட் ஸ்ட்ரீட் இன் தமிழ்நாடு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்தாச்சுங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தீபாவளிக்கு பட்டாசு எப்படி ஞாபகம் வருமோ, பொங்கலுக்கு கரும்பு எப்படி ஞாபகம் வருமோ, அதே மாதிரி பண்டிகைன்னு வந்துட்டா ட்ரெஸ் எடுக்க டி நகர் போகணும் அப்படின்றது ஞாபகம் வந்துருங்க. சின்ன வயசில் ட்ரெஸ் எடுக்க டி நகர் போகிறோம் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா ஒரு அவுட்டிங் போகிற ஃபீல் இருக்குங்க. எப்போ வந்தாலுமே டி நகர் நம்மளை ஆச்சரியப்படுத்திட்டே தாங்க இருக்கும். சரவணா ஸ்டோர்ஸு, போத்தீஸு, ஜெயச்சந்திரன், சென்னை சிக்ஸு, நல்லி சிக்ஸில் ஆரம்பித்து சின்ன சின்ன கடைகள் வரைக்கும் ட்ரெஸ்ஸு, ஜொல்லு, பேகு, காஸ்மெட்டிக்ஸு, வெசல்ஸ்னு இங்கே இல்லாத கடைகளும் இல்லை, அதில் இல்லாத பொருட்களும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இங்கே கொட்டி கிடக்கும் மக்களே. உங்ககிட்ட 100 ரூபா இருந்தாலும் சரி, இல்லை 10,000 ரூபா இருந்தாலும் சரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ நிறைய இடங்களில் நிறைய கடைகள் வந்திருந்தாலும் டி நகர் அப்பவும் இப்போவும் எப்பவும் ஸ்பெஷல் தாங்க. டி நகரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க டி நகருக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.